அதை வந்து கொள்ளையடிக்க போனோம். அங்கே பார்த்தா அவங்க வந்து சாதாரண அங்கே இருக்கிற ட்ரைபல் ஆட்கள் துப்பாக்கியை வச்சு ஹெலிகாப்டர் அடிச்சு சுட்டுவிட்டாங்க. இப்படி வந்து நாங்கள் வச்ச இடம் பூரா வந்து வலிக்கு சறுக்கி விழுந்து அடி பலமா. நான் கேட்குறேன், நீ சரியான அடி, எப்படி நான் தப்பிக்கிறது? எப்படி வெள்ளக்கொடி தான். மாட்டாங்க தான். சரி, நமக்குன்னு ஒரு அடிமை ஒருத்தர் இருக்கானே, யாரு? பாகிஸ்தான். அவனை நம்ம தான் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தே ஆகும் நின்று ஒத்த கால் நின்னானே, அவனை கூப்பிட்டு வந்து ஏதாவது கொஞ்சம் பக்கத்துல பேசுப்பா, ஒரே ஆள் தானே பேசு அப்படின்னு கெஞ்சிருக்கேன். அங்க வந்து அடுத்தவங்க வீடு பிரச்சனை, அடுத்த நாடு அப்படின்னா போற நிறுத்துவோம். எங்க நாட்டுக்கு இப்ப போற அப்படின்னா நாங்க வந்து இவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போனா அதெல்லாம் வந்து இவ்வளவு கேவலமான வார்த்தைகள்லாம் யார் யூஸ் பண்ணுவா? நல்ல ஒரு குடிகார கபோதி, ஒரு வீணா போனவங்க எல்லாம் வந்து வெளியில் நிற்கிறாங்க, போக முடியாது. அங்க இருக்கிற சீஃப் அங்க கேட்டா வந்து இங்க போனா போனமா தான் வருவோம், போக மாட்டோம். எங்க மக்களை வந்து நாங்க பலி கொடுக்க தயாரா இல்லை. நீங்க வந்து வான் பரப்புல தான் வந்து ஆகாய மார்க்கமாக தான் நம்ம வந்து பயங்கர ஸ்ட்ராங் நினைச்சிட்டு இருக்கோம். அதையே தூத்துலாக்கி நிலமார்க்கமா போனா என்ன நடக்கும்? 10 லட்சம் பேர் ஏற்கனவே ரெடியா இருக்காங்க ஆயுதங்களோட. இன்னும் 70 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, பொதுமக்களே வீரமா இருக்கிறவங்க, அவங்க வந்து நாங்களும் வர்றோம்னு கியூல நிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து சைனா இன்வால்வ் ஆக போய் தான் இதை வந்து பேச்சுவார்த்தை. ஓகே, பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் தி டேவிட்டின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் டேவிட் சார். நேற்று வரைக்கும் வந்து மக்கள் எல்லாம் பக்குன்னு இருந்தாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஈரான் இஸ்லாம் அமெரிக்கா போற பத்தி சார் ட்ரம்ப் அவர் சொல்லிட்டாரு. அதாவது ஒரு பழைய படத்துல வர பார்த்தீங்களா, அடைந்தாள் மகாதேவி இல்லையில் மருணதேவி, அந்த ஒரு எஃபெக்ட்லாம் வந்து ரொம்ப ஒரு எஃபெக்ட் போட்டு கொடுத்தாரு. ஆனா கடைசியில வந்து பாகிஸ்தானுக்கு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து இப்போ பாகிஸ்தானை வந்து போற வந்து நிறுத்திட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க சார். இது என்ன நடந்திருக்கு முதல்ல சொல்லுங்க. இதுல ரொம்ப முக்கியமானது 15 நாள் சீஸ்ஃபயர், இடைக்கால போர் நிறுத்தம். சீஸ்ஃபயர் ஓகே, வார் எண்ட் ஆகல, ஆனா இடைக்கால ஒரு 15 நாளைக்கு பேச்சுவார்த்தைக்காக ஒரு போர் நிறுத்தம். அது வந்து 10ஆம் தேதி. அதை சார் ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் ஒரு லீவ் லெட்டர் கொடுத்தாருங்க, அது ஒரு பார்ட் 2. இது அப்படி பார்க்கலாம். அது லீவ் லெட்டர் நிறைய கொடுத்துருக்காரு. இங்க 48 நாள் வந்து கோபமா வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு. அடுத்த 5 நாள் லீவ் லெட்டர், இன்னொரு 10 நாள் லீவ் லெட்டர். அந்த 10 நாள் லீவ் லெட்டர் எண்டு வந்து ஆக்சுவலாக இது அப்புறம் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னைக்கு காலையில் நம்ம இந்தியா டைம் வந்து ஒரு 5-5:30 மணிக்கு, ஓகே, அரபு நாட்டு டைம் வந்து ஒரு 3-4 மணிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து உண்மையிலே நம்மளை விட அரபு நாடுகளில் வந்து ரொம்ப எல்லாரும் பதவிப்பாங்க. சரி, இதை வந்து இப்போ இது என்ன மாதிரி வந்து இவர் இந்த சீஸ்ஃபயர் இந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வந்து வின்னர்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? வின்னர் படமே பார்க்காதவங்களுக்கு கூட வின்னரோட காட்சிகள் இருக்குல்ல, காமெடி காட்சிகள், அது பார்க்காத ஆள் இருக்கவே மாட்டாங்க. வடிவேல் காமெடி செம்மையா இருக்கு. வடிவேல் காமெடி வந்து வின்னர் இதில் வந்து நீங்க இப்படி வச்சுக்கங்க, அடிபட்டு அந்த கை அப்படி சட்டையை கிழிஞ்சு கையை அப்படி வச்சுக்கிட்டு வர்ற வடிவேலு, அவர் வந்து ட்ரம்ப். சுற்றி இருக்கிற நம்ம கிரேன் மனோகர் மற்ற ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இங்கே ஜெர்மனி, யூகே, ஃப்ரான்ஸு, இப்படி வச்சுக்கங்க. இப்படியே அவர் வந்து நொண்டிட்டு அப்படியே வரும்போது மனுஷப்பேலாய்வீங்க, இந்த ஈரான் வந்து என்னமோ நினச்சி இப்படி அடிச்சு விட்டாங்க. அவனா வந்து மிசைல் வச்சு அடிக்கிறான், ட்ரோனை வச்சு அடிக்கிறான், கப்பலை அடிக்கிறான், இப்படி அடிக்கிறான். ஏன்னா அண்ணே அடி பலமா அப்படின்னா, பேசாத நீ, நான் கூட வா, நேட்டோ எல்லாம் சேர்ந்து நான் உங்களுக்காக நேட்டோவுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், கூட வந்து அடிக்கிறதுக்கு சண்டைக்கு கூட வா அப்படின்னா, இல்லை எனக்கு இந்த வேலை இருக்குது, அங்கே இருக்குது, இது பண்ண முடியாது, பண்ண முடியாது, எல்லாம் போனீங்கல்ல, இப்போ கேள்வியாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த 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 சீன் அப்படியே யோசிச்சு பாருங்க. மனுஷப்பேல வந்து ஈரான் வந்து இந்த அடி அடிச்சு விட்டாங்க. சரி,
அப்படியே பார்த்தா அங்கே இன்னொருத்தவங்க பக்கத்தில் நமக்கு வேட்டை நாய் ஒருத்தர் இருக்கானே, நெதன்யாகு, அவன் வந்து பயங்கரமான ஆளாக்கும் அப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தா அவனையும் போட்டு அடியேன்னு அடிச்சுட்டாங்க. இப்படியெல்லாம் அடிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. கேட்டால் ட்ரோன் வந்து 20,000 30,000 ட்ரோன் வச்சுருக்காங்க, சும்மா சொல்லாமல் பார்த்தா வச்சுருக்காங்க. அப்புறம் சரி, இது வந்து உங்களுடைய மொத்த அணு ஆயுதம் இருக்கிற இடத்த பூரா வந்து பங்கர் பஸ் வச்சு அடிப்போம் அப்படின்னா அடிச்சு பாறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி அப்படியே நெஞ்ச காமிச்சு நிற்கிறான். அப்புறம் கப்பல் உலகத்திலே மிகப்பெரிய கப்பலை கொண்டு வந்தால் 2 கப்பலையும் அடிச்சுட்டாங்க. அது வந்து நாங்கள் வேறு மாதிரி ஒரு யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு கப்பல் வந்து அங்கே அயன் பண்ணும்போது அங்கே இருக்கிற லாண்டிட தீ வந்துருச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எவ்வளோ சமாளிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் நான் வந்து என்னோட கப்பல் படை அடிச்சிருக்காங்க. கடைசியில் நாங்கள் வந்து ஒரு ஆளை காப்பாற்ற போகிறோன்னு ட்ராமா போட்டு, ஒரு கேர்னல் ஒருத்தரை காப்பாற்றப்போ ட்ராமா போட்டு அங்கே வந்து அவன் என்ரிச் பண்ணி வச்சிருக்க யுரேனியம் இருக்கு இல்லையா, 60% என்ரிச் பண்ணி வச்சுருக்க 440 கிலோ 450 கிலோ அதை வந்து கொள்ளையடிக்க போனோம். அங்கே பார்த்தா அவங்க வந்து சாதாரண அங்கே இருக்கிற ட்ரைபல் ஆட்கள் துப்பாக்கியை வச்சு ஹெலிகாப்டர் சுட்டு விட்டாங்க. அவ்வளோ பெரிய ஹெலிகாப்டரா அங்கே துப்பாக்கி தான் அடிச்சு கீழே இறங்கி வந்திருக்குது. ஆமாம், அங்கே வந்து இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வந்து அதை வந்து ஒரு ட்ரைபல் வந்து வந்து வேட்டை துப்பாக்கி வச்சு அடிச்சு விட்டாங்க. அப்புறம் சரி உள்ளே போகலான்னு பண்ணிட்டு வந்து அந்த பெரிய ஃப்ளைட்டு, அந்த மெட்டீரியல் குட்ஸ் ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டு வந்து கீழே இறங்கினா மண் வந்து சிக்கிக்கிடுச்சு, மண்ணில் அந்த பழைய ஓடுதளத்தில். இப்படி வந்து நாங்கள் வச்ச இடம் பூரா வந்து வலிக்கு சறுக்கி விழுச்சு அடி பலமாக. நான் கேட்குறேன், நீ சரியான அடி, எப்படி நான் தப்பிக்கிறது? எப்படி வெள்ளைக்கொடி தான், சரி வெள்ளைக்கொடி உங்களை நம்ப மாட்டாங்க தான். சரி நமக்குன்னு ஒரு அடிமை ஒருத்தர் இருக்கானே, யார், பாகிஸ்தானு, அவனை நம்ம தான் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தே ஆகும் நின்று ஒத்த கால் நின்னானே, அவனை கூப்பிட்டு வந்து ஏதாவது கொஞ்சம் பக்கத்தில் பேசுப்பா, ஒரே ஆள் தானே பேசு அப்படின்னு கெஞ்சிருக்கேன். ஆனால் சார் இப்போ போட்டில் வந்து ட்ரம்ப் தோத்துட்டாரு சார். அவர் சொன்னார்ல 6 நாடு 7 நாடு போர் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னவர் 8 நாடு. இப்போ இந்த ஒரு போர் அவரை நிறுத்த முடியல, பாகிஸ்தான் தான் நிறுத்திச்சு. அது வந்து அவர் அழ மாட்டாருங்களா? அது அடுத்தவங்க போர், இது சொந்த போர். இது ரொம்ப அக்கப்போரால இருக்கு. அக்கப்போர் தான். என்னன்னா இது வந்து சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நாங்கள் வந்து அடுத்தவங்க வீடு பிரச்சனை, அடுத்த நாடு அப்படின்னா போரை நிறுத்துவோம். எங்கள் நாட்டுக்கு இப்போ போர் அப்படின்னா நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போனால் கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. இவங்க கையில் இவ்வளோ ஆயுதம், இவ்வளோ பெர்ஃபெக்ஷன் இருக்குன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ரஷ்யா இருக்கான், சைனா இருக்கான். அவங்க வந்து பின்னாடி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்டெலிஜென்ஸு, என்னென்ன ரூட்டில் என்னென்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டாக காட்டி கொடுத்து குறிதவராமல் அடிக்கிறான். இதுக்கு முன்னாடி இது பூரா நாங்கள் தான் பண்ணுவோம். இப்போ அவன் ஈரான்காரன் பண்ணுறான்னா யாரை வச்சு பண்ணுறான்? அவன் கையில் வந்து இருக்கிற ஆயுதங்கள் எக்கச்சக்கம், ஆயுதங்களுக்கு தேவையான மூலப்பொருள், அது கெமிக்கல் எல்லாம் சைனா வந்து கப்பலாக இறக்குறாங்க. என்னென்ன ரூட்டெல்லாம் போட்டு கொடுத்து சைனா போட்டு கொடுக்குறான், ரஷ்யா போட்டு கொடுக்குறாங்க. அது போக ரஷ்யாவிலேருந்து அங்கே இருக்கிற அந்த இம்ப்ரூவ்டு சில ஆயுதங்கள்லாம் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நாங்கள் வந்து நேட்டோ வந்து உதவி கூப்பிட்டா ஒன்றும் வராமல் அப்போ ஓடி போயிட்டு இப்போ வந்து என்ன அடி பலமாக கேட்குறீங்க அப்படின்னு வந்து நின்று கடைசியில் என்னாச்சு? இப்போது ஒருவேளை அந்த இடத்துல வந்து நம்ம அவர் கொடுத்த டேட்டம் இருக்கு இல்லையா, அந்த டைம், ஓகே, அது வரைக்கும் இவங்க வந்து ஒன்றும் வரல, கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கலேன். அப்போ என்ன நடந்திருக்கும்? அவங்க வந்து ஏதாவது பண்ணி ஈரானை கற்காலத்துக்கு அல்லது மொத்தத்துக்கு பொசுக்கி இந்த பெர்ஷியன் பாரசீகம் அப்படின்ற ஒரு நாகரிகமே இல்லாமல் அந்த இடம் மொத்தத்துக்கு அழிச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து இந்த ட்ரூ சோசியல் மீடியாவில் வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இவ்வளோ கேவலமான வார்த்தைகள்லாம் யார் யூஸ் பண்ணுவா? நல்ல ஒரு குடிகார கபோதி, ஒரு வீணா போனவங்க, அப்புறம் வெளியில் இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இல்லாதவங்க டீ கடையில் நின்றுட்டு பேசும்போது அப்படின்லாம் கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. ஒரு கோபத்தில் நாட்டு மேலே ஒரு பற்றில் பக்கம் சொல்லியிருக்கலாம்ல சார்? நாட்டு மேலே பட்டு அந்த அதிபர் சொல்லக்கூடாது. தான் தோத்துட்டு எப்போ வரும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும்னா, தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாங்கள் அப்படித்தான், அவங்க அந்த மாதிரி இருக்காங்க, நாங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லை, அப்படி சாதாரண இருப்பாங்க. அடிமேல் அடி விழுந்துச்சுன்னா கோவம் வரும், அடிக்க முடியாது. கப்பற்படையோட போக நினைப்பாங்க, கப்பற்படை பின்னாடி போயிடுச்சு. வானத்தில் போய் அடிக்க நினச்சா 10 ஐட்டங்கள், இது வந்து இப்போ ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டரு, ட்ரோனு எல்லாம் சேர்த்து ஒரு 10 ஐட்டம் அது வந்து பொசிக்கிட்டாங்க, அவங்களே பொசிக்கிட்டாங்க. அப்புறம் ஏற்கனவே F-35 எல்லாம் 2 அடிச்சிருக்காங்க, 1 இல்லை 2 அடிச்சிருக்காங்க. இதில் வானத்தில் பறந்தும் அடிக்க முடியல, கப்பலையும் போக முடியல. தரைப்படைக்கு போகலாம் வந்து போங்கடா அப்படின்னா வந்து பின்னாடி வந்து பஸ்ஸை தள்ளின மாதிரி எல்லாம் வந்து வெளியில் நிற்கிறாங்க, நான் போக முடியாதுன்றாங்க. அங்கே இருக்கிற சீஃப் அங்கே கேட்டால் வந்து இங்கே போனால் போனமாக தான் வருவோம், நாங்கள் போக மாட்டோம், எங்கள் மக்களை வந்து நாங்கள்
பலி கொடுக்க தயாரா இல்லை. அது ஏற்கனவே சொன்னாங்களா, நாங்க வந்து எங்க நாட்டுக்காக சாவ நாங்க தயார். ஆனா இன்னொரு நாட்டுக்காக சாவணுமா என்ற ஒரு விஷயம் கூட வந்ததுங்களே. அதான் நீங்க வந்து யாருக்காக போறீங்க? இந்த போர் யாருக்காக ஆரம்பிச்சீங்க? ஏன்னா அந்த சீஃப் இருக்காப்ல இல்லையா, கிரவுண்ட் ஃபோர்ஸோட சீஃப், அவர் வந்து முடியாது சொல்லிட்டார். அவர் வந்து சேக் பண்ணிட்டாங்க. அந்த அந்த பீட்டர் ஹெக்ஸத் இருக்காப்ல இல்ல, அந்த ஆள் வந்து எல்லாத்தையும் நீ வந்து டெர்மினேட் பண்ணிட்டாப்ல. 12 பேர் அப்படி. எதுக்கு அவன் கேட்ட கேள்வி என்ன? இந்த போர் எதுக்கு ஆரம்பிச்சோம்? நம்ம நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க சொன்னா இஸ்ரேலுக்காக நம்ம போய் அடி வாங்கி கிடக்கும். இஸ்ரேலு வேற அடி வாங்கியிருக்கான், அது வேற விஷயம். இஸ்ரேலுக்காக நம்ம ஏன் இவ்வளோ அடி வாங்கணும்? சரி, இது வரைக்கும் அடி வாங்கிட்டோம்ல. ஓகே, அங்கே வந்து ஏற்கனவே கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஏற்கனவே ரொம்ப ஹெவியா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நாங்க போனோம்னா சவப்பட்டியா கஃபின் அப்படின்னு சொல்றோம். அந்த இது வார்த்தை கஃபின்ங்கிறது சவப்பட்டி நினைக்கிறேன். இந்த சவப்பட்டியில தான் வருவோம். அப்போ மக்களை வந்து தெரிஞ்சே நம்ம வந்து பலி கொடுக்க முடியாது. நீங்க வந்து வான் பரப்பில் தான் வந்து ஆகாய மார்க்கமாக தான் நம்ம வந்து பயங்கர ஸ்ட்ராங் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதையே தூளாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சுற்றியே பயங்கரமான அளவுக்கு நம்மகிட்ட வந்து தளங்கள் இருக்குது. அது யுஏஆ இருக்கட்டும், சவுதி இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், ஈராக்கு, எல்லா இடத்துல நம்ம தளங்கள் இருக்குது. நம்மளை அசைச்சிக்க முடியாதுங்க. அத்தனை தளத்தையும் போட்டு அடித்தாங்க. சரி, அடிக்க வந்தால் நம்ம வான் தடுப்பு சாதனம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணாங்க. அந்த தடுப்பு சாதனத்தில் கண்ணையே போட்டு அடிச்சிட்டாங்க. எது நம்ம டேட்டா, அந்த ரேடார் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு ட்ரோனை வச்சு, சாதாரண ட்ரோனை வச்சு அடித்தாங்க. அதாவது 4500 கோடி ரூபா ஒருத்து உள்ள அந்த இது தாடு இதை வந்து ஒரு 30 லட்ச ரூபா சாதனத்தை வச்சு அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி அடித்து நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்போது நம்ம வந்து ஆகாய மார்க்கமாக பயங்கரமான ஆள் நடிச்சோம், அதையும் அடிச்சிட்டாங்க. கப்பல் படை நம்மகிட்ட பயங்கரமாக இருக்கணும்னா அதையும் தூள் கட்டிட்டாங்க. கடைசி என்ன பண்ணீங்க? கப்பலில் இருந்து ஸ்ரீலங்கா பக்கத்தில் ஆயுதமே இல்லாமல் விசாகப்பட்டினத்தில் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்த ஈரானோட 2 கப்பல், அதில் ஒரு கப்பலை வந்து நீர்மூழ்கி கப்பலேருந்து போட்டு அடிச்சிங்க. இதை தாண்டி வேறு என்ன தப்ப சாதிச்சிங்க? அப்போது இதுக்கப்புறம் என்ன? ஒன்று ஆகாய மார்க்கம் மாதிரி விமானப்படை, இன்னொன்று கப்பற்படை, 3வது இருக்குது தரைப்படை. இப்போ இந்த 2மே பயங்கரமாக பலசாலி, அவங்கள்ட்ட பெருசாக இல்லைன்னு சொன்னீங்க. அதையே போட்டு தாக்கிட்டாங்க. இப்போ நம்ம நிலம் மார்க்கமாக போனால் என்ன நடக்கும்? 10 லட்சம் பேர் ஏற்கனவே ரெடியாக இருக்காங்க ஆயுதங்களோட. இன்னும் 70 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, பொதுமக்கள்லேயே வீரமாக இருக்கிறவங்க, அவங்க வந்து நாங்களும் வர்றோம்னு கியூவில் நிற்கிறாங்க. இந்த போர் சொன்ன பேர் கூட அங்கே இருக்க மக்கள் ரெடியாக ஆனாங்களாமா சார்? அதுதான் 70 லட்சம் பேர். அதாவது 10 லட்சம் பேர், அதில் 6 லட்சம் பேர் வந்து ஏற்கனவே இராணுவத்தில் இருக்கிறவங்க, இன்னொரு 4 லட்சம் பேர் வந்து ஐஆர்ஜிசியில் இருக்கிறவங்க, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் சேர்த்து ஒரு 15 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, இன்னும் 70 லட்சம் பேர் வந்து பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நாங்களும் சண்டைக்கு வர்றோம், எங்கள் உயிர் போனால் பரவாயில்ல, இந்த நாட்டுக்காக எங்கள் தலைவரே வந்து போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு 70 லட்சம் பேர். அது மொத்த மக்கள் தொகை எடுத்தீங்கன்னா 9 கோடி பேர். அங்கே 9 கோடி பேரில் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் கழிச்சிட்டோம்னா ஒரு அதிகம் 8.5 கோடி பேர், 8.25 கோடி பேர் இருக்கலாம். 8 கோடி பேர் வைங்களேன். 8 கோடி பேரில் எப்படி பார்த்தாலும் சரிபாதி பெண்கள். 4 கோடி பேர். இந்த 4 கோடி பேரில் வந்து ஒரு 10 வயசு 15 வயசுக்கு கீழே அப்படின்னு எடுத்துச்சுன்னா ஒரு 1 கோடி பேர் போயிடுவாங்க. 50 வயசுக்கு மேலேன்னு எடுத்தாச்சு அப்படின்னா அதில் 1 கோடி பேர் போயிடலாம். மிச்சம் 2 கோடி பேர். இந்த 2 கோடி பேரில் வந்து 70 லட்சம் பேர் சண்டைக்கு வர்றாங்க. யோசிச்சு பாருங்க. சார், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, 70 லட்சம் பேர் ஈரானுக்காக சண்டைக்கு வராங்கன்னு சொன்னீங்க. அதனால இப்போ இந்த ஒரு கேள்வி கேட்கலாம் சார். இந்த ஈரான் கிட்ட அமெரிக்கா, இஸ்ரேல் 2மே மோதி இருக்காங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, அமெரிக்கா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்து அவங்க இப்போ ஏமாந்து போயிட்டாங்களா அடி வாங்கி? இல்லைன்னா இஸ்ரேல் வந்து ஓகே இதை நல்ல டைம், நம்ம வந்து ஒன்றே மோத முடியாது, அமெரிக்கா துணை கூட்டணும்னு சொல்லி அவங்களும் மோதி ஒரு இஸ்ரேல் ஏமாந்து போயிருக்கா? இந்த இடத்துல யார் ரொம்ப அடி வாங்கியிருக்கா சார்? என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. 2மே அடி வாங்கியிருக்காங்க. அதாவது இதில் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா வந்தாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை தான் அங்கேயே இருக்கான். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் தான். அமெரிக்கா அவனுடைய வளங்கள், அவனுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து இஸ்ரேல் கொடுப்பான். இஸ்ரேல் வந்து அங்கே யாரையும் வந்து வளர விடாமல் அடிச்சுக்கிட்டே நான் வந்து இருக்கேன் அப்படின்னு காமிச்சா அமெரிக்காவோட டாலர் வர்த்தகம் இருக்கு இல்லையா, அது வந்து ஜரூராக நடக்கும். அந்த டாலர் வர்த்தகம் அப்புறம் இங்கேருந்து வந்து அடிக்கிறாங்கல்ல, அந்த இதுக்கு வந்து ஆயுத விற்பனை, அதுக்கப்புறம் டெக்னாலஜி விற்பனை, அப்புறம் வந்து அயன்டோம் மாதிரி இதெல்லாம் விற்பனை அப்படிங்கிறது இஸ்ரேல் அங்கே இருக்க போய் தான் அமெரிக்காவுக்கும் சாத்தியமாகுது. அப்போது அமெரிக்காவுக்காக இஸ்ரேல் வந்து இங்கே இடம் போட்டு டென்ட் கட்டி உட்காந்து அவன் நாடாக்கி அங்கே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அரப் சாரில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது அமெரிக்காவுக்காக இவன் அங்கே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனை வந்து இங்கே அவன் சொல்ல கேட்டுத்தானே ஆகணும். அப்போ ஈரானை வந்து முடிக்கணும். ஈரானை முடிக்கிறதுக்கு வந்து இஸ்ரேலுக்கு பெரிய அஜெண்டாலாம் கிடையாது.
சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹெஸ்புல்லா மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்சிஸுக்கு வந்து அவன் ஆயுத சப்ளை எல்லாம் பண்ணுறான். அதை தடுக்கணும் அப்படின்னா ஈரானை வந்து தடுக்கணும். ஈரான் கையில் வந்து மிசைல்ஸ் பெருசாக இருக்குது. 2000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் வரைக்கும் வளர்த்து வச்சுருக்கான். ஈரான்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இஸ்ரேல் எடுத்தீங்கன்னா ஒரு 1200 1300 கிலோமீட்டர் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அப்போது அதை வந்து நேரடியாக நம்ம அடித்தாலும் நம்ம இஸ்ரேல் வந்து காணா போயிடும். அதனால் அந்த ஆயுதங்களை பூரா வந்து தாக்கணும். அப்புறம் அணு ஆயுதம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான், அதையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது சரி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து இப்போ பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, ஒரு மே மாதம் வாக்கில் நம்ம வந்து அடிச்சுக்குருவோம். சொன்னது யார் சார்? ட்ரம்ப். ஓகே, அதெல்லாம் முடியாது, உடனே அடிச்சாகணும். இங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து அடித்து பெருந்தலைகளை நம்ம தூக்கிட்டோம்னா எப்படி அங்கே எப்படி வந்து சதாம் ஹுசேனை தூக்கின உடனே அந்த நாடு வந்து இங்கே கட்டுப்பாடுக்கு வந்துருச்சு. அங்கே வெனிசுலாவில் வந்து மதுரோ தூக்கின உடனே அவங்க கட்டுப்பாடுக்கு வந்துருச்சு. அங்கே கடாஃபி வந்து லிபியாவில் கடாஃபியை தூக்கணுன்னா அவங்க கட்டுப்பாடுக்கு வந்துருச்சு. இப்படி எல்லாரும் நம்ம கட்டுப்பாடுக்கு வரணும். இங்கே வந்து ஒரு நாள், ஏன்னா பிப்ரவரி 28 அயத்துல்லா அலி கமேனி அவங்க வந்து கீழே தான் பங்கரில் தான் வந்து பேசுகிறாங்க. அயத்துல்லா அலி கமேனி ஆரம்பித்து ஐஆர்ஜிஸில் ஒரு 7-8 பேர், அப்புறம் வான்படையில் முக்கியமான ஆட்கள், கப்பற்படையில் முக்கியமான ஆட்கள், நீர்மூழ்கி கப்பல் ஆட்கள், அப்புறம் தரைப்படை ஐஆர்ஜிஸ்னா அவங்களோட முக்கியமாக எல்லாம் சேர்த்து ஒரு 40 இல்லை 48 பேர் ஒரு இடத்த உட்காந்து கூடி பேச போகிறாங்க. அந்த பேச போகிற இடத்துல தப்பிச்சது அன்னைக்கு வந்து அங்கே பேசப்பட்டது தப்பிச்சது யாருன்னா அலி லாரிஜானி. அவரை லேட்டராக அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க, அவர் கொண்டுட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து மஜீத் கமேனி அது கமிஷன் பேர் இருக்குது. அந்த ஆள் வந்து ஐஆர்ஜிஸில் இன்டெலிஜென்ஸ் சீஃப் அவர். ஓகே, அவர் இப்போ தான் 6ஆம் தேதி தான் பொறுத்தலாங்க. இப்படி முக்கியம். அப்புறம் வந்து இவர் அப்பாஸ் ஆராக்சி, அதுக்கப்புறம் பெசஸ்கியான், இந்த மாதிரி ஆட்கள் வந்து அதில் போகிறதுக்கு முன்னாடி போட்டு தாக்கிட்டாங்க. தாக்குனா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஒரு 900 குண்டு போட்டதா எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு நான் அவசரப்பட்டு இப்போ வந்து இந்த தாக்கி இந்த மொத்தத்துக்கு தூக்கிட்டோம்னா அந்த ரெஜிம் அந்த ஆட்சியை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இது நெதன்யாகு சொல்லியிருக்காரு. நெதன்யாவுக்கு வந்து ஐடியா கொடுத்தது யார் அப்படின்னா அவங்களோட உளவு பிரிவு இருக்கு இல்லையா, மொசாடோட சீஃப். அதனால மொசாடோட சீஃபுக்கும் நெதன்யாவுக்கும் அங்கே பயங்கர கட்டி பிடிச்சி உருண்டு சண்டை. சொல்ல போய் இங்கே கொண்டு வந்தோம், எல்லாத்தையும் அங்கே அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஏன் சொல்ல கேட்டு தான் வந்து ட்ரம்ப் வந்து உள்ளே இறங்கி எல்லாம் வந்தார். பங்கர் பஸ்லாம் போட்டு அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அடுத்து முன்னை விட வந்து வீரியமாக இருந்துச்சு வந்துட்டாங்க. இப்போது இஸ்ரேல் வந்து அந்த அடி. அப்போ உன்னால் நீ கட்டேன், என்னால் நீ கட்ட, உன்னால் நான் கட்டேன். அது அரசன் நம்பி புருஷன் விட்ட கதை மாதிரி என்னமோ மாறி. ஏன்னா இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வேணும்னா வேணும், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வேணும்னா வேணும், 2 பேரும் வேணும். அப்போ இந்த சண்டை வந்து எப்போ மே மாதம் ஆரம்பிக்கலான்னு சண்டை போடலாம் ஒரு பிளான் பண்ணதை இப்போ கூடும்போது இப்போ அடிச்சிட்டோம்னா நம்ம வெற்றி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. ஆனால் என்னென்னா ஈராக் வேற, அரபு நாடுகள் வேற, ஈரான் வேற. ஈரானில் வந்து ஆட்சியாளர் தான் மதகுரு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து என்னதான் பண்ணாலும் இங்கே பிரிஞ்சு சண்டை போட்டு அங்கே வந்து ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு முதல்ல எல்லாம் இருக்குது. அப்புறம் அங்கே உள்ளுக்குள்ள ஆட்களே வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு உளவு இவங்களுக்கான மொசாடு அண்ட் சிஐக்கு உளவு சொல்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அதை தாண்டி தேசப்பட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அடித்தா நம்ம வந்து வெற்றி அடைஞ்சலான்ற இடத்துல அடித்தா அதை விட வீரியமாக வர்றாங்க. அது போக அங்கே வந்து இந்த மாதிரி இனக்குழுக்கள் மாதிரி ட்ரைபல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பயங்கரமாக இருக்காங்க இன்னும். ஸோ இதை வந்து நம்ம சரியாக கணக்கு பண்ண தவறினோட விளைவு வந்து இஸ்ரேல் இருக்காங்கல்ல, அவன் வந்து 25 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க. நிறைய அடிச்சிட்டாங்க. அதாவது அயன்டோங்க எல்லாம் நிறைய பேசிட்டோம், அதில் அடிச்சிட்டாங்க. அமெரிக்கா அதோட பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு இழந்துருச்சு. சரி, என்னோட இன்னொரு கொஸ்டின் சார், ஆடு நனைய ஓனாய் வந்து கவலைப்படுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்லலாம். அந்த மாதிரி பாகிஸ்தான் சமாதானத்துக்கு வந்து நாங்க வந்து ராஜதந்திரம் வந்து பண்ணியிருக்கோம், நாங்க ஜெயிச்சுட்டோங்கிற ராஜதந்திரத்தை பாருங்க அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சார் ராஜதந்திரம், என்ன இவங்கெல்லாம் சமாதானத்துக்கு வராங்க? எனக்கு புரியல. இது யாருக்குமே புரியாது. என்னன்னா பாகிஸ்தான் வந்து சமாதான தூதுவரா ஆகக்கூடிய அளவுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு கிடையாது. இல்லை ஒரு மிகப்பெரிய நாடு, வளமான நாடு, சொன்ன எல்லாரும் கேட்பாங்க அப்படி இடத்துல இருக்காங்களா? இல்லை ஆயுதங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்க, அதனால அவங்க சொன்னா மற்றவங்க சுற்றியெல்லாம் கேட்பாங்க, அதுவும் கிடையாது. ஏன்னா அவன் கையில் வந்து அணு ஆயுதம் இருக்கலாம், ஆனால் ஒரு பக்கம் ஆயுதம் வந்து அமெரிக்கா கொடுத்தது, இன்னொரு பக்கம் ஆயுதம் வந்து சைனா கொடுத்தது. கடன் வாங்கினது, அதுவும் கடன் வாங்கி எல்லாம் கடன்காரனா இருக்கான். அப்புறம் ஏதாவது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு முதலாளி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க முதலாளி, உங்களுக்கு வந்து நோபல் பரிசுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலைவர் போகும்போது தலைவர் வாழ்க வாழ்க, எதிர்கால பிரதமர் வாழ்க அப்படின்னு கத்துவாங்கல்ல, அது மாதிரி இப்போ இவங்க விட்டாச்சுன்னா என்ன செய்வாங்க வந்து என் தலைவனுக்கு நோபல் பரிசு கொடுத்தே தீரணும்,
இல்லைன்னா நேரா நாங்கள் வந்து பாகிஸ்தான்லேருந்து முக்கியமான ஆட்கள்லாம் போய் ஸ்வீடனில் வந்து உண்ணாவிரதம் இருப்போம் அப்படின்ற அளவுக்கு பேசினவங்க. யார்? சபா ஷெரீஃப், அசீப் முனீர், இவங்க எல்லாம் 2 பேர் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஒரு ராணுவ தலைமை, இவர் வந்து பிரைம் மினிஸ்டரா, இவங்க 2 பேரும் இவங்க தான் இருக்காங்க. இவங்க வந்து பேசின பேச்சு அப்படி. அப்போது அமெரிக்காக்காரன் பார்க்குறான், அவனுக்கு வந்து இப்போது வீராவேசம் நிறைய வந்து ட்வீட் போட்டாச்சு, பயங்கர என்னென்னோ பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அவன் அடிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, அணுகுண்டு மட்டும்தான். அணுகுண்டு கையில் எடுத்தா அமெரிக்கா அவுட் ஆயிரும், பெரிய அளவுக்கு பிரளயம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுறது? நம்ம வந்து அவசரப்பட்டு வார்த்தை விட்டோம். ஆனால் வேறு வழி இல்லை. சமாதானத்துக்கு 15 நாள் சீஸ்ஃபயர் பேசுகிறாங்க. முதல்ல 45 நாள் சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு பாகிஸ்தான், துருக்கி அண்டு ஈஜிப்டு 3 பேர் சேர்ந்து வந்து போனாங்க. அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடணும். எங்களுக்கு அமெரிக்கா மேலே, இஸ்ரேல் மேலே நம்பிக்கை இல்லை. இந்த பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அந்த பக்கம் அடிப்பாங்க. நீங்கள் என்ன கேரண்டி தர்றீங்க? ஒன்றும் தர முடியாது அப்படின்னு அது பற்றி பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் வேறு வழி இல்லாமல், எப்பா நீ கொஞ்சம் பேசுப்பா, வேறு வழி இல்லை, 15 நாள் சீஸ்ஃபயர் சொல்லுப்பா, இங்கே வந்து தாங்க முடியல நம்மளால் அப்படின்னு ரொம்ப பெரிய சிக்கல். அப்போ என்ன, வேறு வழி இல்லாமல் யார் சொன்னால் ஈரான் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க. பார்த்துட்டு சைனா சொன்னால் கேட்பாங்க. அப்போ சைனாக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கலாம்? இந்த 15 நாள் வந்து யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அமெரிக்காவோ இவங்களோ இஸ்ரேலோ அப்படி பண்ணால் சைனாவும் இன்வால்வ் ஆகும். அதை மட்டும் சொல்லு, உன் முதலாளிகிட்ட போய் சொல்லு. இல்லை நீங்களும் தான் என் முதலாளி, இல்லை நான் அப்போ அவனுக்கு தான் நீ வந்து இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்க, அங்கே சொல்லு, நான் வந்து ஈரான்கிட்ட பேசணும். ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை. ஈரான் முதற்கொண்டு அங்கே அரபு நாடுகளுக்கு பிரச்சனை, இந்தியாவுக்கு பிரச்சனை, ஜப்பானுக்கு பிரச்சனை, தென்கொரியாவுக்கு பிரச்சனை, எல்லாமே அந்த கேஸு அது இதுன்னு எல்லா பிரச்சனை. அரபு நாடுகளுக்கு வந்து சாப்பாடு, உணவுப் பொருள் போகாமல், இது போகாமல் ஏகப்பட்ட பிரச்சனையோட பெருசாக வந்துட்டு இருக்கு. அப்புறம் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தீர்னா 15 நாள் இதுக்கு வந்து ஒத்துக்கிறதுக்கு நான் வந்து அங்கே சொல்கிறேன். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஒழுங்காக போகணும். பேச்சுவார்த்தை இல்லைன்னா அதுக்கப்புறம் கண்ணி பண்ணுவோம், அது வேறு விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து சைனா இன்வால்வ் ஆக போய் தான் இந்த வந்து பேச்சுவார்த்தைக்கு ஓகே ஆயிருக்கு. அப்போ பாகிஸ்தான் ராஜதந்திரம் அதெல்லாம் சும்மா, அது வெளியில் அப்படித்தான். நமக்கு வந்து நாங்கள் வந்து யார் அதான்ல வர்கீஸு, அதான் ஏதாவது ஒன்று அப்படின்னா நாங்கள்லாம் யார் தெரியுமாலே, என்ன இந்த மாதிரி நான் சொன்னால் நான் அப்படியே ஒரு கோடு போட்டேன்னா அமெரிக்கா வந்து அதை தாண்டாது, ஏன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது பாகிஸ்தான். அதான் வர்கீஸ், அதான் பாகிஸ்தான் அப்படி எடுத்து. ஆமாம், அதாலே பாகிஸ்தானு. சப்போஸ் தாண்டினா கோடை தள்ளி வரைவோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பாகிஸ்தான் வந்து அவ்வளோ பெரிய கண்ட்ரியா அதெல்லாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து உலகத்தில் முக்கியமான பேசு பொருளாக பாகிஸ்தான் இருக்கு. 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் வச்சு அங்கே வந்து முதல் சுற்று பேச்சுவார்த்தை ஆரம்பம். அமெரிக்காலேருந்து வர்றாங்க, இஸ்ரேலேருந்து வர்றாங்க, ஈரான்லேருந்து வர்றாங்க. ஒருவேளை சப்போர்ட் அடிஷனலாக வந்து சவுதி, யுஏலேருந்து ஓமான்லேருந்து வர போகிறாங்களா, அப்புறம் வந்து சைனாலேருந்து வர போகிறாங்களா, அல்லது துருக்கியிலேருந்து யார் வர போகிறாங்களா, ஏன்னா அந்த ரீஜன் தானே. அது இப்போ இது சம்மந்தப்பட்டு அப்புறம் இங்கே வந்து யூகேலேருந்து யார் வர போகிறாங்களா, யார் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. பாகிஸ்தான் வந்து தலைமை மையம், அது பாகிஸ்தான் மையத்தை வச்சுட்டு இதில் அமெரிக்கா, இஸ்ரேல் அண்டு ஈரான் அவங்க முக்கியமான ஆட்கள். அப்புறம் ஹர்மோஸ் முக்கியமானதில் இன்னொரு பார்ட்னர் யார் அப்படின்னா ஓமான். ஸோ ஓமான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதில் பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ சைனா, ரஷ்யா அவங்க வருவாங்களா, உள்ள இந்தியாவிலேருந்து யாரும் ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்களா இந்த பேச்சுவார்த்தையில், அதெல்லாம் தெரியாது. ஆனால் நல்ல துவக்கம் தான். இல்லைன்னா இந்த உலகம் வந்து இவ்வளோ பொசுங்கி போயிருமோன்ற ஒரு உண்மையில மோசமான ஒரு கண்டிஷன் இருந்தது. அதனால் இந்த இதில் வந்து நாம் வந்து அது அதாலே வர்கீஸ்ன்னு சொல்லி சொன்னால் கூட ஒரு காமெடியாக இருந்தால் கூட பாகிஸ்தான் பேர் வாங்கியிருக்காங்க. அது வந்து இந்த உலகத்துக்கு இன்னைக்கு நல்லது. எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் ஓகே, ஒரு மிகப்பெரிய பெருமூச்சு. நைட்டில் நிறைய பேர் தூங்கிருக்க மாட்டாங்க, பெரிய பெருமூச்சு. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.